நியூ ஃபிலிம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மிராய். உண்மையிலே வந்து ஆந்திரா படம்லாம் பார்த்தீங்கன்னா, ராமர வந்து பயங்கரமா வழிபடுவாங்க. பாகுபலியிலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆன்மீக படமே வந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த ஆன்மீக படத்தில நம்மள ஆந்திரா மண்ணை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா வந்து அங்க தான் பெருமாள் இருக்காரு இல்லையா? அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஆந்திரா வந்து ரொம்ப ஆன்மீக பூமி மாரி அவங்கலாம் ஆன்மீக படத்த எடுத்துப்பாங்க. இப்ப நம்மலாம் எடுத்திருந்தோம். நம்மளும் இப்ப எடுக்கிறது கிடையாது யாரும். ஆனா, ஆந்திரா படம்லாம் வந்து ஆன்மீக படம் நெறைய வர்றதுனால நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதுவும் நம்பகத்தன்மையோட எடுப்பாங்க. அந்த வகையில நெறைய படங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ அதே மாரி இந்த மிராய் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அனுமன் படம் பண்ணாரு. ஆ தேஜா சஜய் அவர் வந்து ஏற்கனவே வந்து நல்ல இளம் நடிகர். அனுமன் ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் வேற லெவல் ஹிட் அது. அவர் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட்லயே அது பயங்கரமான ஹிட்டு. அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா, அனுமன பத்தி எடுத்திருந்தாரு. இதுல பார்த்தீங்கன்னா, ராமருடைய அவதாரம். ஆ அவதாரம்னா ராமர் வந்து அ அவரு அம்ப விட்டுட்டு போன ஒரு இடத்துல மிராய். அது பேர் தான் மிராய். அந்த இடத்துல வந்து ஒரு அரக்கன அழிக்கிறதுக்கு ஏன்னா 9 புக்கு. அ இது வந்து நெறைய இங்கிலீஷ் படத்துல பார்த்துருக்கோம். 9 கல்லு இருக்கும் இங்கிலீஷ் படத்துலலாம். அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து உலகத்த அழிக்க போறான்னு வில்லன் வருவான். அதுலயும் இதே மாரி வில்லன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, அந்த 9 புக் இருக்கு. 9 புக்லயும் ஒவ்வொரு பவர் இருக்கு. கடைசி 9வது புக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல் பவர். அதான் சாகா வரம். அந்த புக்க எடுத்துட்டா அவர சாவடிக்கவே முடியாது. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, கஷ்டப்பட்டு அதுக்காக சில தியாகங்கள்லாம் பண்றாங்க. ஸ்ரேயா தான் அம்மா. அ அவங்களும் ஒரு நல்லவங்க, தெய்வ சக்தி உள்ளவங்க, நல்லது பண்றவங்க. ஒரு 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 இனத்துக்காக தன் உயிர தியாகம் பண்ணவங்க ஸ்ரேயா. அதே தியாகத்துக்காக நாட்டுக்காக தன் பிள்ளையே வந்து ஒரு இடத்துல காசியில விட்டுட்டு போயிடுவாங்க. காசியில வளர்ந்தவரு அப்படியே ஹைதராபாத்லேருந்து பெரிய லெவல்ல எப்படி இந்த 9 புக் எடுக்கிற வில்லன தடுத்தாரு. 9 புக்ல கடைசி புக் 9வது புக் அவர் கிடைக்க முடியாம, இந்த ராமருடைய மிராய எடுத்து அப்படியே மீராயிலே அவர் சாகடிச்சு கொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. அத வந்து ஒரு பிரம்மாண்டமாவும், ஒரு எப்படி சொல்றது? ஆன்மீக ஒரு மா ஒரு மாந்திரீகம், மந்திரம், கடவுள், அப்புறம் எப்படி சொல்றது? அந்த மிராயோட பவரு, இதெல்லாம் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. பத்தாததுக்கு இவருக்கு வந்து ஒரு சாமியாரா ஹெல்ப் பண்றவரு பார்த்தீங்கன்னா, ஜெயராம். அடடா! ஜெயராம் இவர்லாம் வந்து அந்த இந்த மிராய் அப்படி மடக்குறப்ப டக்கு டக்குன்னு மாறுறதெல்லாம் ரொம்ப கிராபிக்ஸ் சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருடன். அது வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் விஎஃப்எக்ஸ் வேற லெவல் அது கிராபிக்ஸ் இருந்தது. அது உண்மையா நம்பகத்தன்மையோட இருந்தது. என்னதான் சிஜின்னு போட்டாலும், அது வந்து ஒரு நம்பகத்தன்மையோட இருந்தது. அது வந்து பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருந்தது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன பட்ஜெட் அப்படின்னு சொன்னா கூட, பெரிய பட்ஜெட்டா அப்படி காமிச்சாங்க. அதுதான் ஆந்திரா படத்தோட ஒரு தனித்துவமான ஒரு பெரிய விஷயம். நம்ம ஆளுங்கலாம் வந்து இப்ப அது வந்து ஒரு 150,00,00,000, 200,00,00,000 செலவு பண்ணாங்கன்னா, நம்ம ஆளு 500,00,00,000 செலவு பண்ணிட்டு உருப்படியா இந்த மாரி ஒரு படத்த காமிக்க மாட்டேன்றாங்க. ஆனா அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. எல்லாம் ஒரு 400, 500,00,00,000 செலவு பண்ண மாரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. அதே ஸ்க்ரீன் பிளேல வந்து இவ அதே வழக்கமா இவரு வந்து சாதாரணமா வந்துருவாரு. திருட்டுத்தனம் பண்ணி நிப்பாரு. அப்ப அந்த அம்மா ஹீரோயினி வருவாங்க. வந்து வாங்க உங்கள மீராய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, கூட்டிட்டு போறதா இது வழக்கமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது. அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, டோட்டலா இமயமலை அது இதுன்னு போய் லாஸ்ட்டா லடாக்லாம் தாண்டி போய் எங்கேயோ அந்த மிராய எடுத்து, அதுக்கப்புறம் வந்து வில்லன போட்டு தள்ளுறாரு பாருங்க. கிளைமாக்ஸ் வேற தெறிக்க விட்டுருக்காங்க. என்ன நமக்கு ஒரே குறைனா, இந்த அனுமன் மாரி ஒரு சென்டிமென்ட்டா, சூப்பரா ஒரு நெகிழ்ச்சியான சில சீன்லாம் வச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் மிராக்கிளா ஒரு மேஜிக்கா நெறைய சீன் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணாரு இயக்குனர் இந்த படத்துல. மத்தபடி நீங்க ஒன் டைம் போய் பார்க்கணும்னா, மிராய போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. குடுக்குற காசுக்கு அந்த கிராபிக்ஸ்லாம் ஒர்த்தான சீனா இருக்கும் அதுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.